ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சஞ்சய் யாரோ அட்டாக் பண்ணி அவன் உயிருக்கு போராடுற நிலமையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறத சோல் நியூஸில் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. அந்த நியூஸில் அந்த சஸ்பெக்ட் எம்ப்ளாயி கார்டை திருடிட்டு சஞ்சயோட ரூம்குள்ளே நுழைஞ்சு போய் அவனை அட்டாக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த சீனை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சஸ்பெக்டோட ஃபோட்டோன்னு அந்த சைக்கோட ஃபோட்டோ போட்டு இவன் ஆல்ரெடி 2009 அந்த ஏரி நீர்த்திக்கம் கேஸில் கைதானவன் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது சோலுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி தான். இவன் ஏன் சஞ்சயை கொல்லணும்னு இவ யோசிக்கிறா. இவ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனா அங்கே சஞ்சய்க்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்க. அவங்க அப்பா வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சோல் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் மாற்றி ஆகணும்னு முடிவு பண்ணுறா. ஸோ அந்த வாட்ச் எங்கே இருக்குங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறா. ஃபோனில் அந்த ஏலத்துலலாம் தேடி பார்த்தா அதை பற்றி எந்த நியூஸுமே ஃபோனில் இல்லை. அப்போனா அது சஞ்சயோட வீட்டில் தான் இருக்கணும்ன்ட்டு அவன் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் நல்லா களைச்சி போட்டு தேடிட்டு இருக்கும்போது சோல் இங்கே என்ன பண்ணுறேன்னு ஒரு குரல் பார்த்தா அது ஹயோக்கு. உடனே ஹயோக்கிட்ட போய் சஞ்சயோட வாட்ச் பார்த்தியா அவன் ஸ்கூல் டைமில் வச்சுருந்தான்னு கேட்கும்போது அது எதுக்கு இப்போ கேட்குற, உன்னால தான் சஞ்சய் அட்டாக் ஆகியிருக்கான்னு சொல்லும் போது இவ ஆல்ரெடி ஷாக்கில் இருக்கால. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இந்த வாட்ச் இருந்தால் நான் காப்பாற்ற முடியும், அது எங்கேன்னு கேட்கும்போது அதை அவன் எப்போ தொலைச்சிட்டான்னு ஹயோக் சொல்கிறான். இதை கேட்டோன்னு சோலுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்பனா எல்லாம் முடிஞ்சு போச்சா, இனி இதை மாற்ற முடியாதுன்னு சோல் ரொம்ப அழுகிறா. அவள் சோகமாக வீட்டுக்கு போனால் அங்கே நியூஸில் சஞ்சயை யார் கொலை பண்ண பார்த்தாங்கன்ட்டு அந்த சைக்கோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2009 ஒரு பொண்ணை கடத்தின கேஸில் சஞ்சய் தான் இந்த சைக்கோவை போலீஸில் மாட்டி விட்டுருக்கான். அதனால் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அவன் சஞ்சயை அட்டாக் பண்ணான்னு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சொல் அப்போனா 2009 என்னை கடத்தினாங்களான்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. அவங்க அம்மாவும் ஆமாம் அன்னைக்கு சஞ்சய் தானே உன்னை காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸை டீல் பண்ணது டேசங்கோட அப்பா தான். அதனால உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குறா. அதில் சஞ்சய் என்ன சொல்லியிருக்கான்னா, May 10, 2009 இவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது சோலோட பேக்கில் கீழே கிடந்திருக்கு. இவன் சோல் எங்கன்னு தேடிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிட்டு அங்கே அப்படியே தேடிட்டு இருந்திருக்கான். அப்போ சோலோட ஃபோனுக்கு கால் பண்ணும்போது அந்த சத்தம் ஒரு பில்டிங்குள்ளேருந்து வந்திருக்கு. இவன் அங்கே போய் தேடும்போது கரெக்டாக சோல் யாருக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு வரா. அப்போ சோல் சஞ்சயை பார்க்குறான். ஆனால் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்போ அந்த சைக்கோ ரூம்லேருந்து சோலைக்குள்ளே வெளியே வரான். ஆனால் சஞ்சயை பார்த்தோன்னா அவன் தப்பிச்சு போக பார்க்குறான். சஞ்சய் அவனை விடாமல் போய் அவனை பிடிச்சி அவங்க 2 பேரும் பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சஞ்சயவே கொலை பண்ணுற நிலைமைக்கு போயிடுறான். சஞ்சய் ஏதோ கையில் கிடைக்கிறத வச்சு அவனை அடித்து தப்பிச்சுக்க அதுக்குள்ளே போலீஸ் வந்தோடனே இவன் மாட்டிக்கிறான். இப்போ தான் சோலுக்கு எல்லாமே புரியுது. அவள் டைம் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி வந்தப்போ சோலோட அண்ணன் சஞ்சய் எல்லாம் அந்த இன்சிடென்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இதுதான்ட்டு இப்போ தான் இவளுக்கு தெரியுது. அதோட ஹயோக்கும் சொல்லியிருப்பான்ல சஞ்சய்க்கு இப்படி ஆனது காரணமே நீதான்ட்டு. அதை யோசிச்சு பார்த்து என்னால் தான் சஞ்சய் இறந்துருக்கான்னு ரொம்ப அழுகிறா. அவளால் இதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப உடஞ்சி போன மாதிரி தான் இருக்கா. டேசங்கோட அப்பா கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா களைச்சி போட்டு ஏதாவது ஒரு வழி இருக்காங்கிற மாதிரி அவள் தேடிட்டு இருக்கா. அப்போ விக்டிமோட திங்ஸுங்கிற ஃபோட்டோவில் சஞ்சயோட வாட்ச் இருக்கிறத சோல் பார்க்குறா. உடனே டேசங்கோட அப்பா கால் பண்ணி நீங்கள் விக்டிமோட திங்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க அது கேஸ் முடிஞ்சோன்னா அவங்ககிட்டே கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இப்போ சோல் கிட்ட தான் இருக்கணும்ன்ட்டு அவள் வீடு ஃபுல்லாக தேடுறா. அவங்க அம்மா கிட்டே கேட்குறா. அப்போ அவங்க பாட்டி வந்தாங்கன்னா அவங்க கையில் தான் அந்த வாட்ச் இருக்குது. அப்போ அவங்க பாட்டி சோலை பார்த்து உனக்காக தான் நான் இது பத்திரமா வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோல் அவங்க பாட்டி பயங்கர ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வாட்ச் வாங்கிட்டு நேராக சஞ்சயை பார்க்க போகிறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் சஞ்சய்க்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவனை பார்த்துட்டே இவ யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அவள் சொல்லியிருப்பாள்ல எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது, அதனால் இனிமேல் என் முன்னாடி வராதுன்ட்டு. ஸோ அந்த சின்ன பொண்ணு சொல் பயத்தில் அன்னைக்கு சஞ்சயை பார்த்து அப்படி சொல்லியிருப்பா. சோல் அப்போ சஞ்சயை பார்த்து இதெல்லாம் என்னால் தானே சஞ்சய், நான் இதை கண்டிப்பாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு கிளாக்கை பார்க்குறா. மணி 12 மணி ஆகுது. அப்போ சோல் வாட்சை ப்ரெஸ் பண்ண அவள் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா இவள் காலேஜில் ஒரு பெரிய சிலையாட்டிருக்கு. அதுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கா. இங்கே எப்படி நான் வந்தேன்னு அவள் யோசிச்சுட்டே பார்க்க அப்போ வருஷம் 2009 இவள் காலேஜ் சேர்ந்துட்டா. யூஞ்சி உடனே கீழே நின்று பதட்டப்பட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சொல் கீழவான்னு சொல்ல இவ தடுமாறி விழுந்துடுறா. அப்படி விழ முதல்ல யோசிச்சுட்டே தான் விழுகிறா. இப்போ நான் இறக்க போறேனா, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சஞ்சயை காப்பாற்றி ஆகணும்னு யோசிக்க அப்போ சோலை ஒருத்தங்க கேட்ச் பண்ணுறாங்க. பார்த்தா அது சஞ்சய். இவ வாயை பழந்துட்டு சஞ்சயை பார்த்துட்டு இருக்கா. யூஞ்சி சஞ்சய்க்கு தேங்க்ஸ் சொல்ல சோல் உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்போ யூஞ்சி கேட்குறா, நீ எதுக்கு சஞ்சயை பார்த்தோன்னு ஓடுற, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீ அவனை ரிஜெக்ட் பண்ணியே அதை இன்னும் மனசில் வச்சுட்டு இருக்கியான்னு கேட்க சோல் கேட்குறான் அவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அதுக்கு யூஞ்சி என்ன நீ தெரியாத மாதிரி கேட்குற, அவன் உங்கள் அண்ணனை மாதிரியே ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேஜர் தான் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல சோல் யோசிச்சு பார்க்குறான் அவன் இந்நேரம் பேண்டுக்கு சைன் பண்ணியிருக்கணுமே, அவன் மியூசிக் பேண்டில் ஜாயின் பண்ணலான்ட்டு. அப்போதான் இவளுக்கு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடிலாம் சஞ்சய் பேண்டுக்கு சேர முடியாத மாதிரி இவன் நிறைய வேலை பண்ணியிருப்பாள்ல.
தேவையே இல்லாம நம்ம அந்த விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சோல் யோசிக்கிறா. அப்ப யூன்ஜு ஒரு பேகை சோல் கிட்ட கொடுத்து நாளைக்கு வந்துருன்னு சொல்ல சோல் அப்படியே யோசிச்சுட்டு அங்கிருந்து போறா. அவ என்ன நினைக்கிறானா, சைக்கோவையும் சஞ்சயையும் மீட் பண்ண விடாம எப்படியாச்சும் தடுத்துட்டா சஞ்சய் உயிரை காப்பாத்திடலான்னு நினைக்கிறா. அதனால உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் இவ்வளவுதான் அந்த சைக்கோ இதுக்கு முன்னாடி கடத்தினால அதை சொல்லி அந்த கடத்தல எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அந்த மெமரிஸ் இப்ப வந்தனாலதான் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அதுவும் இல்லாம எனக்கு கடத்தினவன் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஏரி நீர் தேக்கத்துல ஒரு கொலை நடந்துச்சுல அதோட குற்றவாளி தான். எனக்கு அவனோட நேம் அவன் யாருலாம் நல்லாவே தெரியும்ட்டு அவனோட கீச்சன் எடுத்து வச்சிருப்பால அந்த சாவியை போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ண போலீஸ் ஷாக் ஆயிடுறாங்க அந்த கொலைகேஸோட ஆளான்ட்டு. சரி போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, ஆனாலும் நம்ம பாதுகாப்புக்காக இருக்கட்டும்ட்டு அவன் நிறைய அட்டாக் பண்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து ஒரு பையன்கிட்ட ஏதோ மிரட்டுற மாதிரி தெரியுது. உடனே அவன் அடிக்க போறா, பார்த்தா அது டேசங் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட அப்பயே சோல் நீ இந்த சின்ன பையன்கிட்ட இருந்து காசை பிடுங்க பார்க்குறியா, உன்னால திருத்தவே முடியாதுன்னு சொல்ல அந்த பையன் தேங்க்ஸ் நான் என் காசை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்குன்னு வாங்கிட்டு போகிறான். அப்போ தான் சோலுக்கும் ஒரே அசிங்கமாக போச்சு, அவள் டேசங்க தப்பாக நினச்சிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, சாரி உன் லைஃப் தப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கோவப்பட்டேன்னு சொல்ல அப்போ டேசங் காட்டுறான் அவன் கிராஜுவேஷன் வாங்கிட்டான். இதுக்கு முன்னாடி அவன் ஸ்கூலிங் முடிச்சிருக்க மாட்டான், பட் சோல் சொன்னனால அவன் முடிச்சிட்டான் போல. இதை சோல் பார்த்தோன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதனால டேசங்கும் சிரிக்கிறான். இப்போ சோல் பேசுறத பார்த்து டேசன் கேட்குறான், இதுக்கு முன்னாடி இருந்து அந்த ஈகோ பிடிச்ச கிராண்ட்மா திரும்ப வந்த மாதிரி இருக்கேன்ட்டு. அப்போ சோலை யோசிக்கிறான், இவன் எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்ட்டு. சரி இப்போ நீ என்னை மீட் பண்ண விதத்தெல்லாம் பார்த்தா நீ மறுபடியும் என்னை லவ் பண்ணுறதுக்காக பிளான் போடுறியா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்க சோல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காளே, நீ வழக்கம் போல் ஃப்ளர்ட் டைலாக் போட நீ இப்படியே பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் சோல் இருக்கா. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை முதல்ல பாருன்னு சொல்ல என் ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன குறைச்சல்னா ஒன்று காட்டுறான். பார்த்தா டேசங் வெப்சைட்டில் ட்ரெஸ் சேல் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்ட்டு டேசங் சொல்லிட்டு அங்கே இருக்க கவர் எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா சோல் ஒரு கவர் வச்சுருந்தால அது ரெண்டும் மாறிடுச்சு போல. டேசங் கிளம்பும் போது சோலை பார்த்து கண்ணடிச்சிட்டு போக சோலுக்கு டேசங்கோட வாழ்க்கை நல்லா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்கு. சஞ்சய்க்கா சோலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான், அவன் என்னை பார்த்துட்டு பேயை பார்த்த மாதிரி பயந்து ஓடினான்ட்டு. அதுக்கு ஹயோக்கு அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு ஆல்ரெடி சொல்லிட்டால, நீ திரும்ப திரும்ப அவன் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தீன்னா அவனை இன்னி வெறுத்துருவான்னு சொல்கிறான். அதோட உனக்குன்னு கொஞ்சம் கூட ப்ரைடே இல்லையான்ட்டு ஹயோ கேட்க சஞ்சய் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஹயோக்கு அவன் எழுதி வச்சிருந்த சாங் பார்க்குறான். சஞ்சய் சொனாக்கின்னு ஒரு சாங் எழுதி வச்சிருக்கான். பார்த்தா அது சோலுக்காக தான் எழுதி வச்சிருக்கான். அந்த சாங் தான் ஃப்யூச்சரில் அவன் கான்சர்ட்டில் பாடுவான்ல அது. ஹயோக்கு அதை பார்த்துட்டு இந்த மாதிரி சோலுக்கு மொக்க சாங் எழுதுறதை விட்டு எங்கள் பேண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல சஞ்சய் அதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்கிறதா சொல்லிட்டு போகிறான். சோல் வந்து இது ஸ்ப்ரிங் டைம்னு யோசிச்சுட்டு அவள் வாட்சை பார்க்க அப்போ தான் சோலுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவள் வாட்சில் ஒன்றுன்னு போட்டிருக்கு. ஸோ அவளால் இந்த டைம் மட்டும்தான் டைம் ட்ராவல் இருக்க முடியும், இதுக்கப்புறம் அவளால் டைம் ட்ராவல் பண்ண முடியாதுன்ட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் முடியறக்குள்ள சஞ்சய்வை காப்பாற்றி ஆகணும்னு அவள் முடிவு பண்ணுறா. அவள் கேலண்டரில் மே 10ங்கிற டேட்டை மார்க் பண்ண அப்போ சோலோட அண்ணன் வரான். எனக்கு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேட்க ஏன்ட்டு சோல் கேட்குறா. பார்த்தா சோல் வந்து நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு தான் அந்த சிலை மேலே போய் உட்காந்துருப்பா போல. அந்த ஃபோட்டோ வந்து நல்லா வைரல் ஆகி இப்போ அவங்க ஸ்கூலோட போர்ட்லேயே போட போகிறாங்களாம். ஸோ நீ பெரிய லைட்டில் ஒரு ஆட்டோகிராஃப் கூட அவங்க அண்ணன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சோலுக்கு கடுப்பாகுது. சோலுக்கும் சஞ்சய்க்கும் இந்த மாதிரி எம்பாரஸ்மெண்ட் ஆகிற மூமெண்ட்லாம் புதுசே இல்லை. அவங்க அண்ணன் கலாய்ச்சிட்டு போகும்போது சோல் யோசிக்கிறான், இவனப்போ எப்படி ஹியூன்ஜுக்கு பிடிச்சதுன்னு. அப்படியே வாங்கிட்டு வந்து இந்த சேஃப்டி டூல்ஸ்லாம் பார்த்துட்டு அதில் பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்க. அவங்க அண்ணன் கரெக்டாக முகத்தை முன்னாடி கொண்டு வந்துடுறான். இவ தெரியாமல் அந்த ஸ்ப்ரே அடிக்க அவன் மூஞ்சில பட்டனால அவங்க கதறிட்டு இருக்கான் எரியுதுன்ட்டு. ஆனால் இவ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சஞ்சயோட அப்பா அவங்ககிட்ட வந்து யூஎஸில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்குது, அங்கே நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட ஸ்விம்மிங்கை உன்னால் மறுபடியும் கன்டினியூ பண்ண முடியும்னு சொல்ல சஞ்சய் யோசிச்சு சொல்கிறாங்கிறான். சஞ்சய் இப்போ சோலுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணது அவர் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டே தான் அந்த சோனாக்கி சாங்கை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டேசங்க காட்டினாங்கன்னா அவன் அவங்க அப்பாவுக்கு அந்த கவரில் அண்டர் பேண்ட்ஸ் கொண்டு போயிருப்பான். அவன் அதை கொடுத்துட்டு கிளம்ப அவங்க அப்பா இது என்னதுன்னு கேட்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் இருக்குது. அடுத்த நாள் யூன்ஜு போய் சோலை பார்த்துட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையா, சீக்கிரம் போய் கிளம்பு, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்னு சொல்கிறா. சோல் கண் முழிச்சு அவள் ஃபோனை பார்க்கும்போது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிடெக்டிவ்க்கு இந்த கேஸ் வந்து ஃபார்வர்ட் ஆயிடுச்சான். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஃபாஸ்ட்டாக போகிறது சோலுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி எங்கே போகிறேன்னு யூன்ஜு கிட்ட கேட்க அதுக்கு யூன்ஜு நீ என்ன மறந்துட்டியான்னு கேட்டு நம்ம இன்னைக்கு ஃபீல்ட் ட்ரிப் போகிறோம், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அந்த கவர் எடுத்து பார்த்தா அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஸோ டேசங்கோட அப்பா அண்டர் பேண்ட்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்தோன்னா 2 பேரும் பயந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் ட்ரிப் கிளம்பி போக பார்த்தா சோலோட டிபார்ட்மெண்ட்டும் சஞ்சயோட டிபார்ட்மெண்ட்டும் ஒரே ட்ரெயினில் போகிறாங்க. இவ சஞ்சயை பார்த்துடவே கூடாதுன்னு முகத்தை மறைச்சு தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ சஞ்சயோட ஃப்ரெண்டு அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஒரு கதை சொல்கிறான். நம்ம காலேஜில் ஒரு மித்து இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போகிற இடத்துல யாராவது கிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குன்னு சொல்ல எல்லா பசங்களும் அப்படியான ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சஞ்சயோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு, அவள் சஞ்சயை பார்த்து கொஞ்சம் வலிஞ்சுதான் பேசிகிட்டு இருப்பா. அவள் சஞ்சய் கிட்ட நீங்கள் இதை நம்புறீங்களான்னு கேட்க சஞ்சய் இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் யூன்ஜு சோல் கிட்ட நைஸாக அவள் அண்ணனை பற்றி கேட்க அப்போ சோல் அவளை பார்த்து கேட்குறான், உலகத்தில் எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க, உனக்கே அவனை பிடிச்சிருக்குன்னு கேட்க அப்போ யூன்ஜு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு உங்கள் அண்ணன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு சோல் அப்படியே லைட்டாக தள்ளிவிட அப்போ அந்த வேற டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தன் மவுத் வாஷ் எப்பயே கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பான். அவனை தெரியாமல் சோல் தட்டி விட அவன் வாயில் வச்சிருந்த மவுத் வாஷை முழுங்கிட்டான். அதுக்கப்புறம் சோல் கட்டு கத்திட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணுன்ட்டு. ஆனால் சோலுக்கா சஞ்சய் பார்த்துடக்கூடாதுன்னு பயமாக இருக்கு. இப்போ அந்த கேம்ப் ஒரு இடத்துக்கு போனால் அங்கேயே அவங்க 2 பேருக்கும் பக்கத்துல தான் கேம்பிங் இருக்கு. இதை பார்த்து சோல் சாக்கில் நின்றுட்டு இருக்க சஞ்சய் சோலை பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்போ சோலோட அண்ணா அவங்ககிட்ட வந்து இங்கே இருக்க மித்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கல, நீ என் தங்கச்சி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சோல் வந்து சஞ்சய் எங்கேயாச்சும் நம்மளை பார்த்துட போறான்ட்டு அவன் மறைஞ்சு ஓடி போக அதை சஞ்சய் பார்த்துட்டு தான் இருக்கான். இவ அப்படி ஓடி போனவ மறுபடியும் அந்த மவுத் வாஷ் ஃபைன் இடிச்சிடறா. அவன் மறுபடியும் மவுத் வாஷை முழுங்கிட்டு சோலை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல டேசங்கோட அப்பா தான் இந்த கேஸை டீல் பண்ண போறாரு. ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து சோல் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் இவர்கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க. அதோட அந்த சஸ்பெக்ட் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா சோல் வந்து அவனோட ரகசிய இடம் எங்க இருக்குன்னு ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்துருக்கா. அதை வச்சு நம்ம தேடி பார்க்கலான்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட சோல் சொன்ன மாதிரி அந்த ஏரி நீர்த்தேக்கம் கொலைக்கும் இவனுக்கும் நல்ல ஆதாரங்கள்லாம் மேட்ச் ஆகுது. எல்லாரும் அந்த கேம்பிங்க்கு வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சோல் யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆயிடலான்னு ரூமில் போய் பேக் எடுக்கிறா. அதுக்குள்ளே அவங்க டிபார்ட்மெண்ட் பசங்களாம் வந்துடுறாங்க. அப்போ சோல் உடனே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்கே கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவ யாருக்கும் தெரியாமல் ஊந்து அப்படியே டோர் கிட்ட போயிட்டா. அப்போ கரெக்டாக அந்த மவுத் வாஷ் பையன் பார்த்துட்றான். நீ கேமில் தோத்தா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோன்னு பயந்துட்டு எங்களை ஏமாத்த பார்க்குறான்னு கேட்க இல்லையே அப்படிலாம் இல்லை, நான் கேமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வந்து சோல் ஜாயின் பண்ணிக்கிறா. ஆனால் அவன் என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறான்னா, இதில் தோக்குறவங்க ட்ரிங்க் பண்ணணும் ப்ளஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேஜர் முன்னாடி போய் டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறான். சோலை பார்க்கணுமே, அங்கே மட்டும் போயிடக்கூடாது, அதனால் கண்டிப்பாக தோக்கக்கூடாதுன்னு அவள் தீவிரமாக கேம் விளையாடிட்டு இருக்கா. ஆனால் சோல் தோத்துடுறா. ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேஜர் ரூம்குள்ளே போக அங்கே சோலோட அண்ணன்லாம் இருக்கான். பட் வந்து சஞ்சய்வை காணோம். நல்ல வேலை சஞ்சய் இல்லை, நம்ம அதுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு போயிடலான்ட்டு சோல் காமெடியாக ஒரு டான்ஸை போட சஞ்சய் அங்கே தான் படுத்துட்டு இருந்திருப்பான் போல. அவன் எந்திரிக்கும் போது சோலை பார்த்துட்றான். சோலை பார்த்தோன்னே சஞ்சய்க்கு ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் மற்றவங்களாம் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது சஞ்சய் கோவம் வருது. சோலும் சஞ்சய் அங்க இருக்கிறத பார்த்து உடனே அங்கிருந்து ஓடிடுறா. அப்ப இந்த மவுத் வாஷ் பையன் வந்து எங்க போறேன்னு சோல் கிட்ட கேட்க சோல் பிடிச்ச அவனை நல்லா திட்டி விட்டுறா. இந்த சின்ன வயசுல இப்படி தண்ணி அடிக்க சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்துவியான்ட்டு இவ ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பாட்டில் அந்த பையன் மண்டை மேலேயே போட்டுறா. அதுக்கப்புறம் சோல் அந்த கேம்ப்ல இருந்து அவ பேகை வச்சு முகத்தை மறைச்சிட்டே போக அதை சஞ்சய் பாக்குறான். சோல் வந்து அந்த இடத்த விட்டு போயிடலாங்கிற ஐடியால தான் அங்கிருந்து கிளம்பிட்டா. பட் அங்கிருந்து வெளியே போறதுக்கு காட்டு வழியா தான் போயாகணும். அவ ஃபுல் இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதோட அவளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவ உடனே வேகமா ஓடி போய் தெரியாம விழுந்துடுறா. அப்ப யாரும் இவளை தொட வர இவ தான் சேஃப்டி டூல்ஸ் வச்சிருந்தால அதை வச்சு அவங்களை அடிச்சிடுறா. பார்த்தா அது சஞ்சய். இவ சஞ்சய்ன்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப பயப்பட்டுறா. சஞ்சய் உனக்கு என்ன ஆச்சு, ஹெல்ப் பண்ணுங்க நாங்க கத்திட்டு இருக்கா. அப்ப தெரியாம ஒரு ட்ராப்ல சோல் மாட்டிக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா சஞ்சய் எந்திரிச்சு வந்து சோல் அந்த ட்ராப்ல இருந்து காப்பாத்துறான். அப்ப நீ நடிச்சிட்டு இருந்தியான்னு சோல் கேட்க அதுக்கு சஞ்சய், நீ இந்த மிஷின்ல பேட்டரி போடாதனால தப்பிச்சேன், அதுவும் இல்லாம நான் மயங்கினதுக்கு காரணம் நீ என்ன எவ்வளவு ஹாசா அடிச்ச தெரியுமான்னு கேட்கறான். அதோட சஞ்சய், நீ என்னை பார்த்து ஓட தானே முயற்சி பண்ணி இங்கிருந்து இவ்வளவு அவசரமா கிளம்புற, இப்ப இருட்டிருச்சு, கண்டிப்பா உன்னால போக முடியாது, வா கேம்புக்கு போலாங்கிறான். பட் சஞ்சய் மனசு பொறுக்காம நீ என்ன அந்த அளவுக்கு இருக்கிறியான்னு கேட்கறான். அப்ப சோல் மனசு ஃபுல்லா உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே யூன்ஜு பிரதரை காட்டினாங்கன்னா அவன் லவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறான், ஃபோனே போக மாட்டேது. அப்ப சஞ்சய் சோலும் அந்த காட்டு வழியா வரதை பார்த்துட்டு நீங்க 2 பேருக்கு என்ன கிஸ் பண்ணீங்களான்னு அவன் கேட்கறான். ஆனா சோல் வந்து ஒன்னும் சொல்லாம அந்த கேம்புக்குள்ள போயிடுறா. அப்ப சோலோட அண்ணன் சஞ்சயை பார்த்து உன்னை வந்து சோலுக்கு பிடிக்க மாட்டேதா, ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ, பொண்ணுங்க மனசு இப்படி அப்படின்னு அவன் சோலோட அண்ணனாச்சு அவளை விட மேல பேசுறான். இவன் உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா கூட நீ எப்படி இருக்கணும் தெரியுமான்ட்டு அவன் ஒரு பெரிய அட்வைஸை போட சஞ்சய்க்கா கடுப்பாயிட்டு இருக்கு. என்னை விட்றாங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு உன் ஃபோனை கொஞ்சம் தரியான்ட்டு சோலோட அண்ணன் கேட்க அப்பயாச்சும் என்னை விட்டுருவியான்னு கேட்டுட்டு தான் சஞ்சய் அந்த ஃபோனை தரான். ஸோ அவன் சஞ்சய் ஃபோன்லேருந்து கால் பண்ணும்போது அந்த லவ்வர் பொண்ணு ஃபோனை எடுத்துடுறா. சஞ்சயோட அண்ணன் உருகி பேசிட்டு இருக்கான். என் பிரின்சஸ், என் ஃபோன் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உனக்கு காலே ரீச் ஆக மாட்டேதுன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு சொல்றான், உன் ஃபோனுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நானே தான் உன்னை அவாய்ட் பண்ணேன், எனக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான், ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்ல இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு.
என்னது பிரேக்கப்பா, அதெல்லாம் வேண்டான்ட்டு இவன் இங்கே கதறிட்டு இருக்க. சஞ்சய்க்கு இவன் இத்தனை நேரம் வச்சு செஞ்சான்ல, அதனால அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அந்த கேம்பில் சோல் தனியாக உட்காந்து ஹெவியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணனும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்க. சஞ்சய்க்கு அவனை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்கு. சரின்னு அவன் கிட்ட போனா சஞ்சய்வை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அவன் ஏன் என்ன பிரேக்கப் பண்ணா, பேசாம நான் அவகிட்டே போய் கேட்குறேன்ட்டு அவன் சரியான போதையில் அங்கேருந்து எந்திரிச்சு போக சஞ்சய் அவன் பின்னாடி வரான். இன்னொரு பக்கம் அவன் நடந்து போகிறத ஹியூன்ஜுவை பார்க்குறா. அதனால அவளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஆனால் சஞ்சய் அந்த கேம்ப்லேருந்து வெளியே வரக்குள்ள அவன் காட்டுக்குள்ளே போனனால இவன் எங்கேங்கிற மாதிரி சஞ்சய் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மவுத் வாஷ் பையன் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஸோ நல்ல கெட்டப்லாம் போட்டு வந்து அந்த கேம்புக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கான். இவன் வெளியே நின்று ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவன் தான் அந்த மவுத் வாஷ் நிறைய குடிச்சிட்டான்ல, அதனால அவனுக்கு பாத்ரூம் போகணுன்னா அவசரமாக பாத்ரூம் கட்ட போக அங்கே பாத்ரூமில் தாழ்பால் இல்லை. அதனால சஞ்சய் தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான், கொஞ்சம் இதை பிடிச்சிக்கிறேன்ட்டு. சரின்னு சஞ்சய் போய் பிடிச்சிக்க. அப்போ தான் சஞ்சய்க்கு ஞாபகம் வருது, சோலை டான்ஸ் ஆட சொல்லி இவன் சிரிச்சிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அது இவன் தான்ட்டு இவனுக்கு நல்லா ஞாபகம் வர அந்த டோர் அப்படியே விட்டுட்டு போயிடுறான். அப்பன்னு பார்த்து அவன் ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணும் இவனை பார்க்கலான்னு வெளியே வர அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே நின்றுட்டு இருந்த பொண்ணுங்கெல்லாம் சரியான சாக்கு. இவனுக்கும் ஒரே அசிங்கமாக போச்சு. சஞ்சய் அப்படியே காட்டுக்குள்ளே சோகமாக நடந்து போயிட்டு இருக்க. முன்னாடி சோல் போறத பாக்குறான். அவ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தால, அதனால நல்லா தள்ளாடிட்டே போய் அங்க லைட்டிங்ல வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க ஏறி உட்காந்துக்கிறா. அப்ப சோல் யோசிச்சு பாக்குறா, ஃபியூச்சர்ல அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வேணா இப்பயே ஒன்று மீட் பண்ண வரட்டா, நான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வரேன்னு சஞ்சய் கேட்டிருப்பான். ஆனா சோல் தான் வேணாம், உங்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம நைட் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பா. அப்ப மட்டும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சோல் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யூன்ஜு வந்து சோல் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு போனால, அவனும் தெரியாம அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டான். அப்போ யூன்ஜு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இவன் அழுகுறான், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு. யூன்ஜுக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம், அப்படியான்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் சோலோட அண்ணன் பிரின்சஸ் சேவோன்னு அவன் அந்த பொண்ணு நேமையே சொல்லிட்டு இருக்கா. அவன் நேம்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு யூன்ஜு சோலோட அண்ணனை கிஸ் பண்ணிடுறா. இப்போ சோல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தால, அங்கிருந்து விழ போக சஞ்சய் உடனே அவளை பிடிச்சி காப்பாத்திடுறான். அப்போ சோல் சஞ்சயை பார்த்துட்டு, அவதான் போதையில் இருக்கால, நீ எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்துட்டு இருக்க, நான் தான் உன்னை மதிக்கலன்னு தெரியுதுல, நீ என்னை வந்து சாபம் தான் விட்டுட்டு இருக்கணும், ஆனால் திரும்ப திரும்ப எனக்காகவே நீ வந்துட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ என்னை பற்றி கவலைப்படாதுன்ட்டு அவ போதையில் அழுக. சஞ்சய்க்கு சோல் பேசுறத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் சோல் அழுகிறத பார்த்துட்டு, நீ எதுவும் அழுகாத, என் மேலே தான் எல்லா தப்பு, சாரி நீ அழுகாதன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சீனை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். சஞ்சய் அவன் கஷ்டப்பட்டாலும் சோல் அழக்கூடாதுங்கிற மாதிரி தான் நினைப்பான். அப்போ சோல் சஞ்சயை பார்த்து, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நம்ம தெரியாத மாதிரி நடந்துக்கும், என்னை விட்டு போயிருன்ட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சஞ்சய் ரிட்டன் ஊருக்கே வந்துட்டான். அப்போ ஹயோக் சஞ்சய் கிட்ட, நீ சோனாக்கின்னு ஒரு பாட்டு எழுதினில, அந்த பாட்டை எடுத்துட்டு நம்ம இந்த காம்படிஷன் போலாமான்ட்டு சூப்பர் ஸ்டாருக்கேன்னு ஒரு காம்படிஷன் காட்டுறான். ஆனால் சஞ்சய் கேட்குறான், அந்த பாட்டை தான் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னியன்ட்டு. அதோட சஞ்சய், நீ அந்த சோனாக்கிங்கிற சாங்கை இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் பாடி காட்டினியான்னு கேட்க, நான் இப்பதான் சொல்லுவேன், எனக்கே இப்போதானே அந்த சாங்கை பற்றி தெரியும்ட்டு ஹயோக் சொல்கிறான். அப்போனா அது எப்படி நடந்திருக்குன்னு சஞ்சய் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் டேசங்கோட அப்பாவை போலீஸ்லாம் அந்த சைக்கோட இடத்துக்கு போகும்போது அங்கே அவனோட வீடு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க எப்படி இது நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த சைக்கோ ஓரமாக நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு இவங்க வரது தெரிஞ்சிருக்கு. ஸோ சோலுக்கு ஃபோன் பண்ணி இது இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ சோலுக்கு அதிர்ச்சி, ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த ஆதாரங்கள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இப்போ அந்த ஆதாரங்கள் கிடைக்காத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குன்னா அப்போ அந்த சைக்கோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போனா அவன் திரும்ப என் கட்டி சஞ்சய் கட்டி வருவானான்ட்டு சோல் ரொம்ப பயந்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவ பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு வர கீழே சஞ்சய் சோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சஞ்சய் சோல் கிட்ட, நான் ஹயோக்கை தவிர வேற யாருக்கிட்டையும் அந்த பாட்டு பாடினதே இல்லை, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, இதுக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. சோல் ட்ரிங்க் பண்ணியிருந்தான்ட்டு சஞ்சய் அவளை தூக்கிட்டு போயிருப்பான் அந்த காட்டில். அப்போ சோல் இந்த சாங்கை பாடியிருப்பான். சஞ்சய்க்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்திருக்கும், உனக்கு எப்படி இந்த சாங் தெரியும்னு கேட்க, அப்போ சோல் சொல்கிறா, நான் கண்டிப்பாக இந்த டைம் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், மாற்றிட்டு தான் நான் திரும்ப ஃப்யூச்சருக்கு போவேன்னு சோல் சொல்லியிருப்பா. அதனால சஞ்சய் சோலை பார்த்து, நீ எங்கே போகிற, ஃப்யூச்சருக்கா போகிற, உண்மையாலே நீ யாருன்னு கேட்க, சஞ்சய்க்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சோல் அதிர்ச்சியில் பார்க்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட என் கிரெடிட்ஸில் ஒரு சீனை காட்டுறாங்க. சோலை வந்து சஞ்சய் தூக்கிட்டு போகும்போது என் மேலே ஏறிக்கோன்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் அவள் ஏறாமல் உட்காந்துட்டு இருக்க. என் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு சஞ்சய் திரும்பும் போது தெரியாமல் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ஃபீல்ட் ட்ரிப்போட மித் உண்மையாகுமாங்கிற கொஸ்டின் மார்க்கோட இந்த எபிசோட் முடியுது. ஆஸ் யூஸ்வல் இனி வர எல்லா எபிசோடுமே சூப்பராக இருக்கும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய்.